அதாவது இந்த தப்பான உறவை தேடி யார் போவாங்கன்னா, மனைவியை பிடிக்காதவங்க. இவங்க தான் கணவனை பிடிக்காத பெண்கள். மனைவியை பிடிச்ச மாரி ஒரு மனைவி அமையலன்னா, அது மாரி பிடிச்ச மாதிரி ஒரு கணவன் அமையலன்னா, பெரும்பாலும் அவங்களுடைய அடுத்த கட்ட முயற்சி என்னவா இருக்கும் அப்படின்னா, ஏதாவது தவறான உடல் ஒரு விபச்சாரத்தை தேடி போறது, கள்ள தொடர்பு வச்சுக்கிறது. இது தேடி போவாங்க. உண்மையான அன்பு வந்து பிடிச்சவங்க கிட்ட இருந்து கிடைக்கிறதுக்கு பேர் தான் உண்மையான அன்பு. பிடிக்காதவங்க கிட்ட இருந்து நமக்கு அன்பே கிடைக்காது. அந்த வகையில திருமண உறவுல பிடிக்காதவர்களை திருமணம் செய்து கொள்ளும்போது, அவங்களுக்கு அந்த வாழ்க்கையே பிடிக்காம போயிரும். அன்புங்கிறதே கிடைக்காது. பிடிக்காதவங்க அன்பு செலுத்துவது போல நடிக்க தான் முடியுமே தவிர, அதனால அது உண்மையான அன்பு கிடையாது. அதனால என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அப்போ தான் வந்து தவறான உடல் உறவு அந்த உறவுலேருந்து பிரியணும். பிடிக்கல அப்படின்னா பிரியணும். பிரியறதுக்கு இங்கே வந்து அனுமதி இல்லை, அதற்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா ரொம்ப நிறைய செலவழித்து பெரிய கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. 10,00,000 ரூபா செலவு பண்ணி கல்யாணம்லாம் பண்ணிவிட்டு அவங்க நினச்சா பிரிஞ்சிட முடியும். வெளிநாட்டிலன்னா ஈஸியாக பிரிஞ்சிருவாங்க. ஏன்னா ரொம்ப எளிமையாக திருமணம் பண்ணுறாங்க. அதனால் அவங்க ஈஸியாக பிரிஞ்சிருவாங்க. இந்தியாவில் பார்த்திங்கன்னா நிறைய செலவு பண்ணி கல்யாணம் பண்ணுறாங்க. அதனால் அவங்களால அவ்வளோ ஈஸியாக பிரிய முடியாது. அதனால் என்ன பண்ணுறாங்க, போலியாக வாழ்ந்துட்டுருப்பாங்க மற்றவங்களுக்காக. பிரிய முடியல அப்படிங்கிறப்போ ஏதோ பெரிய தப்பு நடந்துச்சு, இன்னும் அவ்வளோதான், இதான் தலைவிதின்னு சொல்லி வாழ்ந்துட்டு இருக்கும்போது, அப்போ அவங்களுக்கு வந்து உண்மையான அன்பை தேடி திருட்டுத்தனமான ஒரு முயற்சியில் ஈடுபடுவாங்க. உண்மையான அன்பு வேறு ஏதாவது கள்ள தொடர்பு அல்லது கள்ளக்காதல் அல்லது விபச்சாரம், இந்த மாதிரியான ஒரு தேடல் அவங்ககிட்ட இருக்கும். அதனால் வந்து இது போன்ற தேடலில் மாட்டிக்கக்கூடாது அப்படின்னா, திருமண உறவை சரியாக அமைச்சிக்கணும். பிடிச்சவங்கள கல்யாணம் பண்ணிக்கணும். அதில் வந்து நீங்கள் நல்லா பேசி பார்த்து பழகி பார்த்து காதலித்து கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு உண்மையான அன்பு உங்கள் வாழ்க்கைக்கு, திருமண வாழ்க்கைக்கு உங்களுக்கு கிடச்சிரும். அதனால் உங்களுக்கு தவறான உடல் உறவு, விபச்சாரம், கள்ளத்தொடர்பு, கள்ளக்காதல் இது போன்ற பெரிய பள்ளத்தாக்குகளில் விழாமல் பார்த்து கொள்ளலாம். பள்ளத்தாக்குகளை தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை. திருமண வாழ்க்கை மூலமாகவே உங்களுக்கு தேவையான உண்மையான அன்பு கிடைக்கும்போது, அப்போ நீங்கள் வேறு எந்த இதை தேடியும் நீங்கள் போக மாட்டீங்க. அப்போ வந்து இந்த கள்ளத்தொடர்பு, விபச்சாரம், தவறான உடல் உறவு, கள்ளக்காதல் இதெல்லாம் ஏன் போகிறாங்கன்னா, அவங்களுக்கு அந்த திருமண வாழ்க்கையில் உண்மையான அன்பு கிடைக்கல. அதனால தான் அந்த திருமண உறவுலேருந்து அவங்களால விலக முடியல. அதனால தான் வேறு ஏதாவது ஒரு வகையில் அவங்களுக்கு அந்த அன்பு கிடைக்காதா அப்படிங்கிறதுக்காக நம்ம ஒரு முயற்சியாக தான் இந்த தவறான உடல் உறவு, விபச்சாரம், கள்ளக்காதல், கள்ளத்தொடர்பு இதுவாக இருக்குது. அதனால் அந்த மாதிரியெல்லாம் போகிறதுக்கு திருமண வாழ்க்கை சரியாக. அதனால் திருமண வாழ்க்கையை சரியாக அமைச்சிக்கிட்டிங்கன்னா, இது போன்ற தேவையில்லாத வேலைகள், ஆபத்தான வேலைகள் தேவையில்லை அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து.